ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. கவலை கொள்ளாதீர்கள். வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமோடு எதிர்கொள்ளுங்கள். உங்களோடு அல் அசீஸ் இருக்கிறான். நீங்கள் அப்துல் அசீஸ், நீங்கள் அமத்துல் அசீஸ், நீங்கள் அல்லாஹ்வின் அல் அசீஸின் அடிமையான ஆண்கள், நீங்கள் அல் அசீஸின் அடிமையான பெண்கள். அல் அசீஸ் ஒருவரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் எதுவும் அவரை தீண்டிவிட முடியாது, ஒரு அணுவும் அவரை நெருங்கிவிட முடியாது. அவன் நாடாமல், அவனுடைய ஆற்றல் இல்லாமல், அவனுடைய சக்திக்கு உட்பட்டே இல்லாமல். சுப்ஹானல்லாஹ். அல் அசீஸை உள்ளத்திலே பதிய வையுங்கள். அல் அசீஸை உள்ளத்திற்கு நெருக்கமாக்குங்கள். அல் அசீஸை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த வலிமையை உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாப்பான். நோயா, பிரச்சனைகளா, கடனா என எல்லா நிலையிலும் உலகமே உங்களுக்கு அழிவிற்கு வழியை ஏற்படுத்தினாலும் அல் அசீஸை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்தால், அவன் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவை பதிய வைத்தால் உலகமெல்லாம் உங்களுக்கு வெற்றிதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தௌருடைய குகையில் ஹிஜ்ரத் செல்லக்கூடிய பயணத்தில் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த குகையில் தஞ்சமடைகிறார்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். ஒரு பாலைவனத்தில் ஒரு குகை செல்லக்கூடிய வழியில் இருக்கிறது. அபூஜஹல் தேடி வருகிறான். அந்த குகையில் தான் இருப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாதா? அந்த குகையை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு நாட்டம் இருக்காதா? ஆனால் அல்லாஹ் நாடினான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்கிறான். அந்த இருவரும் குகையில் இருந்தபோது இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கருடைய அந்த கவலையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரை கவலை கொள்ளாதே, லா தஹ்ஸன், லா தஹ்ஸன், கவலை கொள்ளாதே, இன்னல்லாஹ மஅனா. அந்த அல்லாஹ், அந்த அல் அசீஸ் நம்மோடு இருக்கிறான். ஏன் கவலை? அல்லாஹ் சொல்கிறான் இந்த வார்த்தைக்கு பிறகு ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு ஸுஃப்லா வகலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அமைதியை இறக்கினான் அவர்களுடைய உள்ளத்தில். அந்த பயத்தை அல்லாஹ் நீக்கிறான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. அந்த நேரத்திலும் அதற்கு பிறகிலும் பல இடங்களில் அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்தினான். அவர்கள் பார்க்காத படைகளை கொண்டு காபிர்களின் வார்த்தை அல்லாஹ் கீழாக இறக்கினான். அல்லாஹ்வின் வார்த்தை மேலானது. வகலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. ஏன் இதை செய்தவன் யார்? வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அல் அஸீஸ். நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் தௌரில், நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் பத்ரில், இன்னும் ஏராளமான போர்க்களங்களில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து எந்த மக்காவில் இருந்து பதுங்கி ஒதுங்கி சென்றார்களோ அதே நபியை வீரத்தோடும் அல்லாஹ்வுடைய பணிவோடும் மக்காவிற்கு மறுபடியும் அழைத்து வந்தால் ஆளக்கூடிய ஆட்சியாளராக. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹு அக்பர். அல் அஸீஸ் அவன். நபி யூசுஃபை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசாவை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசாவை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ரசூலை பாதுகாத்தவன் அலைஹிஸ்ஸலாம். என்னையும் உங்களையும் பாதுகாக்க